அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். காய்கறிகள் எல்லாம் வரிசையாக ஆட் பண்ணிடலாம். சௌ, உருளைக்கிழங்கு, கேரட், ஒரே ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சமாக முள்ளங்கி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இதோட கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். 1 கப்பு கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுப்போம். இப்போ இங்கே ப்ரெஷர் அடங்கியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான சைட் டிஷ் தயாராகியாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.